மே மாதம் 14ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். 1948ஆம் வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் நாடு சுதந்திரம் பெற்றது. 48லிருந்து 58, 68, 78, 88, 98, 2008, 2012 70 வருஷம் முடிஞ்சுது. 19, 20, 21, 22, 23, 24 76 வருஷம் முடிஞ்சுது. அப்போ 76 வருஷமும் கர்த்தர் இஸ்ரவேல் நாடுக்கு வெற்றி கொடுத்த தேவன் 77ஆவது ஆண்டில் வெற்றி கொடுப்பாராக. வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும் என்பதற்கு ஒரு ரகசியம். உலகத்திலே அருமையான பாடலை பாடினவர்கள் மறைந்தாலும் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு மறையவும் இல்லை, அவருடைய வல்லமையில் குறையவும் இல்லை. அநேகர் அந்த காரியத்தை பூரணமாக புரியவும் இல்லை. நாமும் அறிந்து புரிந்து தெரிந்து ஆண்டவர்களை மகிழ்ந்து இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேரத்தில் 77ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுப்போம். 77ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதலடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. சேலா, சிந்தித்துப்பார். நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். சேரா, சிந்தித்து பார்க்கத்தக்க வசனங்கள். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். The year cometh from the right hand of the Lord. இஸ்ரவேல் நாடு சுதந்திரம் பெற்ற 76 வருடம் முடிந்து 77ஆவது வருடத்தில் இருக்கிற நாம், சுதந்திரம் பெற்ற இஸ்ரவேல் நாடு 77ஆவது அந்த வருடத்துக்குள்ளே மே மாதம் 14ஆம் தேதியோடு பிரவேசிக்கிறது. 77 என்பது 77. We are going to receive 777. உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். நாம் நினைவு கூற வேண்டிய காரியம் இதுதான். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். ஏற்கனவே எப்படிலாம் அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து இஸ்ரவேல் நடத்தி வந்தார், அதை நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். நினைவு கூறுவேன்னா ஆண்டவர் செய்த செயல்களை எல்லாம் தியானிக்கணும், அவர் செயல்களை யோசிக்கணும். பர்சனலி ஆசாப் என்ற இசைக்கலைஞர் அப்படியாக சொல்லுகிறார். 13ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அதான் தியானித்து ஆண்டவர் வழிகளை யோசித்து கடந்த வருஷங்களெல்லாம் சிந்தித்து அவர் செயல்களெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது அவர் உள்ளம் பேசுகிறது. தேவனே, ஆவியானவர் மூலம் உள்ளம் கிரிய நடைபெறுகிறது. தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது.
நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை, சரித்திரபூர்வமான ஜனங்களை, சந்ததி பரம்பரையான தேவ ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். சேலா. அந்த புயம் இன்றைக்கும் வல்லமையுள்ள புயமாயிருக்கிறது. சேலா 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 என்று சொன்னால் சிந்தித்துப்பார், சிந்தித்துப்பார், சிந்தித்துப்பார். ஜலங்கள் உம்மை கண்டது. தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. ஆழங்களும் கலங்கினது. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது. ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. அதுதான் மின்னல் வேகமான மழையும் வெயிலும் காற்றும் கீழ்காற்றும் செங்கடலை பிளந்த சரித்திரம். உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. இடிமுழக்கம், மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பெரிய ஒரு இயற்கையின் சீற்றம். பூமி குலுங்கி அதிர்ந்தது. பூமி அதிர்ச்சி. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. பூமியில் நடந்து வந்தா பூமி அதிருது. கடல்ல நடந்து வந்தா கடல் ரெண்டா பிளக்குது. அப்படியாக வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் நடந்து வரும் பொழுது அப்படி நடந்து திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. சரித்திர தேவன் அவருடைய செயல்களை நடப்பித்தது வெளியரங்கமான மாம்ச பார்வையில தெரியவில்லை. ஆனால் அது உண்மை, சத்தியம். அதுபோலவே கர்த்தர் நமக்கு கிரியை செய்ய வல்லவர். மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் 2 ஊழியக்காரர்களை கொண்டு உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழிநடத்தினீர். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட 2 பேர், மோசே, ஆரோன். அவர்களின் கையாலே ஆண்டவருடைய ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழிநடத்தினீர்னா, தேசத்திலே எகிப்திலே ஆண்டவர் மகாபெரிய அற்புத அடையாளங்களை செய்து வழிநடத்தி வந்தார். அவைகளையெல்லாம் நினைத்து பார்த்து 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேல் ஜனத்தை அணி அணியாய் புறப்பட பண்ணினார். வழி திறந்தது. வழி 1, கூட்டம் 2. எகிப்தின் சேனை பார்வோனோடு தொடர்கிறது. இஸ்ரவேல் சேனை தேவனுடைய வல்லமையினாலே முன் செல்கிறது. வழி திறந்தது 1. எனக்குத்தான் அந்த வழி திறந்ததுன்னு போகிறார்கள் தேவ ஜனங்கள். திறந்த வழி திறந்ததே தெரியாம ஏதோ வழி இருக்குது, அவங்க போறாங்களே, பின்னால் இவங்களும் போறாங்க, எகிப்து ஜனங்களும். ஆனால் 2 கூட்டம் உள்ள போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கறை கடந்த பிறகு மோசே திரும்பவும் கோலை நீட்டினான். முதல் முறை நீட்டினான், செங்கடல் பிளந்தது. 2வது முறை அங்கிருந்து நீட்டினான். ஆண்டவர் நீட்டி என்று சொன்னார். செங்கடல் வந்து ஒன்றாய் கூடினது. வழி 1, கூட்டம் 2. ஆனால் ஆண்டவர் அதை கண்டு தேவ ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக சாத்தானை வென்று ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை பெற்றார்களே, அதை நான் நினைவு கூறுவேன், யோசிப்பேன். அது உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷம்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஓங்கிய புயம், பலத்த கரம் இறங்கி வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடந்து வரும் பொழுது அந்த வனாந்தரத்தில் எகிப்திலிருந்து அந்த செங்கடல் தாண்டி வரும்பொழுது செங்கடல் பிளக்கிறதுக்கு முன்னே வலப்புறம் மேடு, வனாந்திர பிரதேசம், மலைப்பிரதேசம். இடதுபுறம் மேடு, மலைப்பிரதேசம். பின்னாலே பார்த்தால் பார்வோன் சேனை, முன்னாலே பார்த்தால் செங்கடல். எங்குமே தப்ப முடியாது. அந்த நேரத்தில் ஓங்கிய புயத்தினாலும் வலதுகரத்தினாலும் உயரே இருந்து தேவன் கிரியை செய்து வல்லமை விளங்க பண்ணினார். புதிய ஏற்பாட்டிலேயும் படகு நடுக்கடலில் போகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க வேண்டாம், தெரியும். 4 பக்கமும் சுழல் காற்று, நடுவில் படகு, ஐலேசா. எம்படகு போகிறது, ஐலேசான்னு போகிறது.
இல்லையே அந்த ஆண்டவர் கரையில் புறப்பட்டார், அப்பமோ புயல் சுழல் காற்று வரல, அந்த கரைக்கு போன பிறகு சுழல் காற்று வரல, நடுக்கடலில் வந்திருக்குது. துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிற அந்த ஜல சமுத்திரத்தை அங்கே காண்கிறோம். ஜல சமுத்திரம் அன்று ஜனம் என்று சொல்லுகிற ஜன சமுத்திரம் என்று, கொந்தளிக்கும் கடலின் அலைகள் அன்று, துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள் பார்வோன் காலத்திலே அன்று, அதுபோல என்று காணப்படுகிறது. அங்கே ரெண்டு வழி, ஒன்று மேலே போனோம் செத்து, அப்படி இல்லைன்னா கடலுக்குள்ளே மூழ்கி சாவோம். ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று வாழ்வா சாவா. இஸ்ரவேல் ஜனத்துக்கு அப்படி தான், வாழ்வா சாவா. அப்படி சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய ஓங்கிய புயத்தை பலத்த கரத்தை நீட்டி பிதாவாகிய தேவன் அற்புதம் செய்தார். அதுபோல குமாரனாகிய தேவனும் அங்கே இறையாதே அமைதலாயிரு என்று காற்றோடு பேசினார், இன்விசிபிள் விண்ட். கடலோடு பேசினார், விசிபிள் சி, வெயிட் அண்ட் சி. ஆண்டவர் வானமண்டல பொல்லாத ஆவிகளை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார். கோராவாரி காற்று துன்மார்க்கரின் மேல் மோதும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த நேரத்திலே அவர்கள் பத்திரமாய் அந்த கரை போய் சேர்ந்தார். இக்கரை என்பது இவ்வுலகம், அக்கறை என்பது அவ்வுலகம். பூலோக வாழ்க்கை இக்கரை, பரலோக வாழ்க்கை அக்கறை. இப்போ நம்ம இந்த கரையிலிருந்து புறப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு அவனுடைய பிள்ளைகள் எகிப்தாகிய உலகத்திலிருந்து. ஆனால் பரலோக கானானாகிய அக்கறைக்கு போய் சேரலை. ஆனால் நடுக்கடலில் போய்கிட்டு இருக்கு. வாழ்வா சாவா. ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். பிதாவாகிய தேவன் உயிருள்ள தேவன் எகிப்திலே அன்று அற்புதங்களை செய்தார். குமாரனாகிய தேவன் அற்புதங்களின் தேவன். அவர் நேற்று அற்புதங்களை செய்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அன்று, நேற்று, இன்று என்ன என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கும் பொழுது, செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும்படியாக அந்த கிருபை இன்றைக்கு விளங்கும்படி அந்த ஆசாப் இசைக்கலைஞனை போல அவர் செயல்களை தியானிக்கணும், யோசிக்கணும். அதை நினச்சி பார்த்து கர்த்தருடைய வல்லமையை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றே நான் சொன்னேன் என்று அவர் தியானித்து அவருடைய வல்லமையை கொண்டு நமக்கு செய்தியை கொண்டு வருகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் இசை கொண்டு அசைவாடும் ஆவியிலே ஆண்டவரை புகழ் பாடுவது விருதாவாகாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இஸ்ரவேலர்கள் எதிர்பார்ப்பெல்லாம் தப்பி பிழைக்கணுமே, புதிய ஏற்பாட்டில் சீசர்கள் எல்லாம் தப்பி பிழைக்கணுமே, நாங்கள் முடிஞ்சு போகிறோமே ஆண்டவரேன்னு சொன்னாங்களே தவிர நாம் எல்லாரும் எடுத்து போகிறோம்னு சொல்லலை. இன்றைக்கி அனைவருக்கு ஆண்டவரை பற்றி கூட கவலை இல்லை. ஆனால் ஆண்டவர் அங்கே எழுந்து அற்புதங்களை செய்த போது அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் மனதில் நினைக்கிறார். உங்கள் விசுவாசம் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கடிந்து கொள்கிறார். அது அர்த்தம் என்ன? நல்ல வேளை நான் இருந்த நீங்கள் பிழைச்சிங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இந்த கடல்லையும் இந்த படகுலையும் நீங்கள் என்னைக்கல, நீங்கள் அந்த கண்ணுக்கு தெரியாத காற்றோட பேசலை, நீங்கள் அந்த கண்ணுக்கு தெரிஞ்ச கடலோடு பேசலை. அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியது தானே. அதனால வானத்திலும் சொல்லுங்க, எல்லாரும் வானத்திலும் பூமியிலும் கேட்டுக்கிட்டு இருக்கோலே சொல்லுங்க, வானத்திலும் பூமியிலும் சொன்னா தான் அந்த வல்லமை. சொல்லுங்க பார்ப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் வாழுகின்ற உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும், இந்திய தேசத்திலும், தமிழ்நாட்டிலும் எதிர்த்து போராடுகிற மறைமுக சக்தியாகிய எல்லா வானமண்டல பொல்லாத ஆவிகளை நாங்கள் ஒருமனப்பட்டு கட்டுகிறோம். தானியேலுக்கு மிகாவேல் உதவியாக வந்தது போல எங்களுக்காக அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய ஏற்பாட்டிலே தடையின்றி இறங்கி வரும். ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவராக இயேசு இருக்கிறார். ஆகவே மனிதனுடைய அதிகாரம் எல்லாம் 6 அடி, குதிச்சா 7 அடி.
ஆனால் ஆண்டவருடைய உயரம் அது பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளவாக அவருடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. தேவனுடைய மகனே மகளே, சோர்ந்து போகக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ என்றும் உள்ளதுங்கிறதுக்கு அதை மறக்கக்கூடாது. துதிக்கிறது ஏன்னு கேட்டால், அந்த ஆதி நாட்களில் விளங்கின அந்த கிருபையானது என்றும் உள்ளது. துதிக்கிற தாவீதுக்கு வேதத்தில் சங்கீதங்கள் பாடின அனைவரோடு சேர்ந்து 150 சங்கீதங்கள் வேதத்தின் நடுப்பகுதியிலே விளங்குகிறது. அது சாட்சியாக முழங்குகிறது. இன்றைக்கு நம்முடைய உள்ளம் கலங்குகிறது என்ற நிலையில் இல்லாதபடி ஆண்டவருக்காக துதிகளை ஏறெடுக்க வேண்டும். துதிகளை ஏறெடுக்க பிதாவாகிய தேவன் விளங்க பண்ணின செங்கடலிலே விளங்கின தேவ வல்லமை, குமாரனாகிய இயேசு உலகத்திலே காற்றையும் கடலையும் அதட்டி விளங்க பண்ணின அதே வல்லமை இன்றைக்கு ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நான் பேசுகிற போது, நான் பாடுகிற போது ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரும். அவர் இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். ஒரு டிரான்ஸ்லேஷனிலே அவர் இஸ்ரவேலின் துதிகளை சிங்காசனமாக ஏற்று அதில் வந்து அமருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 67ஆம் சங்கீதத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறது. 68ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில், சேலா சிந்திச்சு பாரு, நடந்து வருகையில் என்ன அடையாளம்? பூமி அதிர்ந்தது, தேவனாகி உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்து, தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினேன், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தில் கூட உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது, தேவனே உம்முடைய தயையினாலே. தயைன்னு சொன்னால் மனுஷன் நன்மை செய்ய கொண்டிருக்கும் ஆசையே தயை. நன்மை செய்ய கொண்டிருக்கிற உம்முடைய ஆசையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். ஆகவே சிறுமைப்பட்ட மைனாரிட்டிஸ், தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஜாதி மத பேதமின்றி கர்த்தருடைய சமுதிரம் விசுவாசிக்கணும். ஏன்னு கேட்டால் 11ஆம் சங்கீதம் 11ஆவது வசனம் 68:11 சங்கீதம் 68:11 சொல்லுகிறது, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. சொன்ன மாதிரியே நடந்தது, சொன்ன மாதிரியே காரியம் மாறுதலாய் முடிந்தது. வேதத்தில் இப்படியெல்லாம் அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி அதை பிரசித்தப்படுத்துகிறவர்கள்னா த என்ட்ரன்ஸ் ஆஃப் தி வேர்ட் அர்த்தம். பிரசித்தம், வெளிப்படையாக எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக. கிழக்கிலே சூரியன் உதிக்கும் என்றால் எல்லாரும் சொல்ல பார்த்து அதை ஒத்துக்கொள்கிற மாதிரி பிரசித்தம். அது புறப்பகேண்டா ஆகிறது வெளியே. பிரசித்தம் என்றால் த என்ட்ரன்ஸ் ஆஃப் தி வேர்டு, தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் வசனம் தந்தார், அது ஒவ்வொரு உள்ளத்திலும் பிரவேசிக்கிறது. அது மிகுதின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் அவனுக்கு தரிசனத்திலே அவனோடு நான் பேசி, சொப்பனத்தில் அவனோடு பேசி, தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியோடு பேசினார். அவன் நினிவேக்கு போகிறதுக்கு பதிலாக தர்சீசுக்கு போனான். ஐயோ மாறி போய் விட்டதே என்று சொல்லும் பொழுது திரும்பவும் அந்த யோனாவை அந்த கடலிலிருந்து, மீன் வாயிலிருந்து திரும்பி வர பண்ணி அந்த நினிவே பட்டணத்துக்கு பிரசங்கிக்க செய்து தேவன் செய்ய நினைத்த காரியத்தை செய்து முடித்தார். ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள். ஆனால் யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனா பிரசங்கத்தில் நினிவே பட்டணம் மட்டும்தான் மனம் திரும்பிச்சு. ஏன் யோனாவிலும் பெரியவன் இயேசுவை சொல்லியிருக்கேன்னா உலகமே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யோனா மரித்தார், இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். ஆகவே யோனாவிலும் பெரியவர் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜீவிக்கிற ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அங்கே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள், வீட்டில் இருந்த ஸ்திரியானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 68ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பி, மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுவது போல துன்மார்க்க தேவனுக்கு முன் அழிவார்கள்.
நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த 77வது இஸ்ரவேல் சுதந்திர நாளை, சுதந்திர வருஷத்தை நினைவு கூற வேண்டும். மே மாதம் 14ஆம் தேதி வருகிறது. 77 77வது வருஷம் முடிகிறது. போன வருஷமே 77ஆம் வருஷம் போட்டாங்க. ஆனால் மே மாதம் 14 வரும் பொழுது 76 வருஷம் முடிஞ்சு 77. அந்த 77 பக்கத்தில் பூரணமான விசுவாசம் உள்ள நம்முடைய ஆண்டவரை நம்பும் பொழுது அது ஒரு 7. 7 என்றால் பூரணம். 1 என்றால் ஒரே ஒரு தேவன். 2 என்றால் 2 சாட்சி. 3 என்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. 4 என்றால் 4 சுவிசேஷம். 5 என்றால் கிருபை. 6 என்றால் மனுஷீகம், 6 அறிவுள்ள மனுஷன். 7 என்றால் தெய்வீகம். எங்கெங்கெல்லாம் 7 என்று பார்த்தால் 7ஆம் நாளிலே ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். எல்லாவற்றையும் செய்து முடித்து 7ஆம் நாளிலே எரிகோ இடிந்து விழுந்தது. 7 முறை கர்மேல் பர்வதத்திலே திரும்பிப்பார் என்று வேலைக்காரன் அனுப்பின பொழுது உள்ளங்கையளவு மேகம் உண்டாகி பெரிய மழை பெய்து தேசத்தில் எழுப்புதல் வந்தது. 7 என்ற வார்த்தையில் ஏராளம் சொல்லலாம். 7 அல்லது 70 தரம் மன்னிக்க வேண்டுமா? நீ ஆண்டு கேட்கும் பொழுது 7 தரம் அல்ல, 7 தரம் மன்னிக்க. எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 அல்லது 70 தரம் மன்னி. 7 என்றால் ஒரு பூரணம், பைத்தேல் 70 என்றால் பரிபூரணம். 7 அந்த வார்த்தையை கேளு, அதன்படி வாழு அப்படிதான் சொல்லியிருக்கு. நீ அழுன்னு சொல்லலை. ஆகையினால உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 84ஆம் சங்கீதத்திலே அழகாக சொல்லியிருக்கிறது. 84ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 4:5. உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உண்மை துதித்து கொண்டிருப்பார்கள். துக்கித்து கொண்டிருப்பார்கள் அல்ல, துதித்து கொண்டிருப்பார்கள். சேலா, சிந்திச்சுப்பார். கர்த்தரை துதிக்கிறது. 5ஆம் வசனம், உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆகவே கடைசி கிருபையின் காலத்தை தரும் பொழுது கொரோனா முடிஞ்சாலும் மறுபடியும் கொரோனாவுக்கு வழி இல்லாத உலகத்தில் ஞாயிற்றுக்கிழமைக்கு பழைய மாதிரியே சர்ச்சைக்கு வராமல் இருக்கிறது, ஊழியத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது, ஆண்டோடைய காற்றுக்க கண்டு கொடுக்காமல் இருக்கிறது. சரி ஒத்தையார் ரெட்டியான்னு பார்த்துக்கிட்டே போகிற கூட்டம் மாதிரி இல்லாமல் தேவன் மேலே நாட்டம் வைத்து நம்முடைய வாழ்க்கையின் கோட்டத்தை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்படி தேட்டம் செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான ஒரு ஜீவியத்தோடு சாட்சியோடு காணப்பட வேண்டும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்காக சபை ஊழியம் செய்ய வேண்டும். அதைத்தான் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த 84ஆம் சங்கீதத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள். அப்போ துதியினாலே வல்லமை இறங்கி வருகிறது. அப்படி விசுவாசித்து பலன் கொள்ளணும். 2வது, இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள்னா இதோட கரெக்டாக இருக்கணும். நம்ம நல்லபடியாக ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். பொறாமை, எரிச்சல், பெருமை, மற்ற விதமான ஒரு சில கோபங்கள், எரிச்சல்கள் இது இடம் கொடுத்து இன்னும் பழைய பாவியாக காணப்பட்டு வல்லமை இழந்து போகக்கூடாது. பொறுத்திருந்து ஆண்டவருடைய மகிமையின் வல்லமையை காண வேண்டும் என்று தீர்மானிக்க வேணும். அதற்கு சோதனம். ஆகவே தான் இருதயத்திலே செவ்வையான வழி, எல்லா பாவங்கள், குற்றங்கள், குறைகளை அறிக்கையிட்டு பரிசுத்தமாக வேணும். 2 நாளாகவும் 7:14 அங்கேயும் 777 வருது. 7ஆம் அதிகாரத்துக்கு 7ஆம் வசனம், 14ஆம் வசனத்தில் 2:7 இருக்குது. 777 6 வந்து கீழே, அது தோற்று போச்சு. 777 வெற்றி, அது ஜெயமாயிடுச்சு. அப்போ என்னன்னு கேட்டால், தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் அந்த யோனாவை கொண்டு செய்வேன்னு சொன்னார். அப்போ யோனாவை கொண்டு ஒன்று செய்யலையே, ஐயோ யோனா கொண்டு செய்யலையே, யோனா வீணா போயிட்டானே, அது மீனாக போயிட்டான்னு சொல்லி மீன் வயிற்றில் போயிட்டானு சொன்னால், திரும்ப மீனை வந்து அங்கே கஷ்டப்படுத்தி அதுக்கு ஜீரணமாகாமல் அந்த மீன் வயிற்றுகளில் கஷ்டப்பட்டு அது வந்து யாரா வந்து வயிற்றில் உட்காந்துருக்கிறது, இது வரைக்கும் எத்தனையோ சாப்பிட்ருக்கிறேனே, இது என்ன வினோதமாக இருக்குன்னு சொல்லி சமுத்திரத்துக்கு உள்ளே போனவனை வெளியே கொண்டு வந்து ஜனங்க மத்தியில் நிற்க வச்சேன். எல்லாம் பார்க்குறாங்க, நம்ம குலதெய்வமே மீன் தான், நான் வணங்கிக்கிட்டு இருக்கிறதே மீன் தான், நம்ம சாமி இவனை கொண்டு வந்து கடலுக்கு வெளியே கட்டிட்டுதே, அப்போ இவன் வந்து உண்மையாய தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி இவன் நம்முடைய தெய்வத்தினுடைய அடியான் சீசன்னு சொல்லி எல்லா ஜனங்களும், மிருகங்கள் முதற்கொண்டு, ராஜாக்கள் முதற்கொண்டு, பிரஜைகள் வரைக்கும், மிருகங்கள் வரைக்கும் உபவாசம் போட்டு மணந்திருப்ப காரணம் என்னென்னா,
இவன் பிரசங்கம் பண்ணி ஈஸியாக ரட்சிக்கப்படுறதை விட்டு போட்டு இவன் தப்பிச்சு போனதுனால நீ போறியா, எவ்வளோ தூரம் பட்டம் பறக்கட்டும்னு பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி கடலில் போய் பிறகு மீன் வயிற்றில் போய் அவனை வெளியே கொண்டு வந்து மீனே வந்து கக்கிருச்சு. பெரிய மீன், சமுத்திரத்துக்கு கரை வரைக்கும் திமுங்கலம் வர முடியாது, மனுஷனை முழுங்குகிற மீன். அந்த பெரிய மீன் சமுத்திரத்துக்கு உள்ளே இருந்து அப்படின்னுது, அவனை கக்கி போட்டது. துள்ளி வந்து விழுந்தான். பிறக்கிற குழந்தையாக சைலண்டாக பக்கத்தில் விழும், தாய் பக்கத்தில் துள்ளி ஒரு தும்மல் போட்டது, ஒரு கக்குச்சு, தூர வந்து விழுந்தான். எல்லாரும் பார்த்து உலகமெல்லாம் சொல்லி ஊரெல்லாம் சொல்லி நினைவுப்பட்டலாம் சொல்லி, நம்ம குலதெய்வம் நான் வணங்குகிற சாமி இப்பேற்பட்ட மனுஷனை வெளியே கொண்டு கட்டி விட்டுட்டுதுடா, இப்பேற்பட்ட ஒரு தெய்வ மனுஷன் வந்திருக்கிறான், இப்போ தெய்வ அடியான், நம்முடைய தெய்வத்தின் சீசன்னு சொல்லி அவன் பிரசங்கம் பண்ண முடியாமல் இருந்தாலும், அவன் இத்தனை சோதனையை சந்தித்தாலும் அவனை பார்த்தே வளர்ந்துருப்பிட்டான். இதுதான் ரகசியம், அனைவருக்கு தெரியாது. பைபிளில் தள்ளுபடி ஆகமங்கள் இருக்கிறது, எத்தனையோ பாரம்பரியங்கள் இருக்கிறது, உண்மை செய்திகள் இருக்கிறது. ஆகவே பார்வோனுடைய குலதெய்வம் சர்ப்பம். அந்த இடத்திலே பார்வோனுடைய சர்ப்பங்களை மோசேயுடைய சர்ப்பம் விழுங்கி போட்டது. உடனே அங்கே வெற்றிக்கு அடையாளத்தை காட்டிட்டார். அதுபோல் இன்றைக்கி நம்ம எத்தனையோ கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், எத்தனை கருத்து ஒற்றுமைகளையும் கருத்து வித்தியாசங்களை பேசிக்கிட்டு இருந்தாலும், ஆண்டவர் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொன்ன மாதிரி யோனாவை கொண்டு செய்ய நினைச்சு தடைபடலை. யோசேப்புடைய சொப்பனத்துக்கும் தரிசனத்துக்கும் அர்த்தமே இல்லாத அளவுக்கு நிகழ்ச்சியெல்லாம் தாறுமாறாய் நடந்தது. கடைசியிலே காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்படி போல சிறை சென்றவர்கள் சிங்காசனத்தில் அமர்ந்தார்கள், அவர்தான் யோசேப்பு. வியாதியிலே சிறைப்பட்ட யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார். சிறை என்கிற நிலைமையிலிருந்து வெளியே வரும் பொழுது ஒரு மனிதன் சீர்படுகிறான், திருந்துகிறான். ஆனால் சிங்கார மாளிகையிலே வாழுகிறவன் அவன் சீர்படாமல் திருந்தாமல் இருக்கிறதுனாலே பார்வோனுக்கு முடிவு கட்டி அங்கே மோசேக்கு ஒரு வாழ்வழிக்கும் ஜெயத்தை கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்த்து. யோசேப்புக்கு வாழ்வழித்து யோசேப்பின் மூலமாக ஒரு ஜெயத்தை கொடுத்து ஜனங்களுக்கு பிரஜைகளுக்கு வாழ்வு கொடுத்தார். ஆகவே தேவன் சிறுமைப்பட்ட ஜனத்தை அவர் நினைவு கூறுகிற தேவன். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வெற்றி கொடுப்பதற்கு 32,000 பேர் தேவையில்லை, 22,000 பேர் தேவையில்லை. அதிலிருந்தும் கழிச்சு கட்டி 300 பேரை ஜெயம் கொடுத்தார். அவர் தான் நியாயாதிபதி 7ஆம் அதிகாரத்தில் அந்த வெற்றியை சொல்லுகிறார். தட் இஸ் ஆல்சோ 7. ஓ 666 777 பார்த்தா பிஃபோர் தி ஆன்டிகிரைஸ்ட் பீரியட் காட் இஸ் கோயிங் டு விக்ட்ரி ஃபார் 777. இது கடைசி கிருபையின் காலம் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதோ நினைவுகளே என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நினைவுகளை ஆண்டவருடையவராக இருக்கிறார். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நினைவை அவருடைய நினைவுக்கு ஒப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்லன்னு சொல்லி அந்த சங்கீதம் 55 சொன்ன உடனே அநேகர் வந்து இந்த 7, 8, 9 வசனத்தை படிக்கும்போது இப்படி சொல்லியிருக்குத, நம்ம நினைவுக்கு ஆண்டவர் நினைவுக்கு ஏணி வச்சா எட்டாதுப்பா, அவர் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பார், நம்ம எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம், அப்படியே தப்பாக புரிஞ்சுக்கிடுறாங்க. அந்த சங்கீதம் 55 சொல்லியிருக்கிற அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா சங்கீதம் அல்ல, ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 8, 9 வசனங்களை படிக்கிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை மாத்திரம் படிச்சுட்டு மேலையும் கீழையும் படிக்காமல் இப்படி சொல்லி போடுறாங்க. நம்ம நினைவுக்கு ஆண்டவர் நினைவுக்கு ஒத்து வராது, தப்பு அது. அடுத்த வசனத்தை படிக்கும்போது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்படியானால் என்னுடைய நினைவு உயர்ந்த நினைவு. டோன்ட் கிவ் பிளேஸ் இன் யுவர் ஹார்ட் ஃபார் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். டோன்ட் கிவ் பிளேஸ் ஃபார் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சுயமாக ரொம்ப சூப்பராக சிந்திக்காத, அதே போல் சோர்ந்து போய் மட்டமாக தாழ்வாக சிந்திக்காத. யூ டோன்ட் வாண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இன்றைக்கி வீக் காம்ப்ளெக்ஸை பற்றி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. வீக் காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ். ஆனால் நமக்கு சுப்பீரியாரிட்டி சுயமாக வேண்டாம்,
இன்ஃபீரியாரிட்டியும் நமக்கு எனக்குள்ள வேணும்னு சொல்லி ஒருத்தருக்கு வேண்டாம். அதுக்கு நடுவில் தேவனுடைய விசுவாசம் என்ன என்று கவனித்து, என் தேவன் பெரியவர், என் தேவனில் வைத்திருக்கிற விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே நான் சிந்திக்கிறது சுயமாக மேலேயும் அல்ல, சுயமாக கீழேயும் அல்ல. என் தேவன் என் நடுவில் இருக்கிறார், என் இருதயத்தின் நடுவில் இருக்கிறார், குடும்பத்திலே 2-3 பேர் கூடினால் நடுவில் இருக்கிறார், இஸ்ரவேலின் சபையின் நடுவில், துதிகளின் நடுவிலே இருக்கிறார், அவர் பூச்சக்கரத்தின் நடுவிலே இருக்கிறார், வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதத்திலே அங்கே நடுவில் இருக்கிறார். ஆகவே துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரை துதிப்பேன், அவருடைய கிருபையில் பலப்படுவேன். அவர் நேற்றும் என்றும் என்று மாறாத வல்லமையை விளங்க பண்ணுகிறதை சேலா நான் சிந்திப்பேன். இந்த உலகத்திலே நிந்திக்கக்கூடிய சத்துருடைய பார்வோனுடைய கூட்டம் தோற்று போகும். ஒரு மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் யோசேப்பை கொண்டும் ஜோசப்பை கொண்டும் ஜோசப்பை கொண்டும் அந்த ஜோசுவாவை கொண்டும் அவர் வெற்றி கொடுத்தாலும், இன்றைக்கு ட்ரிபிள் ஜே, ஃபர்ஸ்ட் ஜே ஜோசப், செகண்ட் ஜே ஜோசுவா ஆர் ஜோப் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர். அங்கே ஃபைனல் ஜே ஜீசஸ். அவர் நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். 7 எக்காலங்கள் ஊதப்படுகிற காலத்திலே கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது மேகத்திலிருந்து ஆண்டவர் வெளிப்படுவார், வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆகவே 666 ஓவர், 777 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஹார்ட்டில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இனி கர்த்தருடைய நாமத்திலே விசுவாசிக்க வேண்டும். ஏசாயா 55 நம்முடைய நினைவை அவருடைய நினைவுக்கு ஒப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த உயர்ந்த நினைவு என்ன சொல்லுகிறது? எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, அது என்ன முடிவுன்னு சொன்னோன்னு அநேகருக்கு தேர்தல் முடிவு அப்படின்னு தான் சிந்திக்கிறாங்க. வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இருதயத்தின் வழியை செவ்வையாக்கி கொண்டு எப்படி இருக்க போகிறேன், இனிமேல் என் குடும்பத்தில் சபையில் ஆண்டவர் ஆராதிக்கிறதுல அந்த தீர்மானத்தை அதான் செவ்வையான வழியை உட்படுத்தி அதன்படி செவ்வையான வழியாக இருதயத்தை ஒப்பு கொடுத்து வாழ்க்கையில் பிரதிஷ்டை பண்ணி தீர்மானம் எடுத்து மறுபடியும் கர்த்தரை துதித்தா அந்த கிருபை என்றும் உள்ளது. கடந்த காலம் கர்த்தருடைய வல்லமையான கருங்களை சிந்தித்து தியானித்து யோசித்து அதற்கு பிறகு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் விசுவாசத்தில் இறையாத அமைதலன்னு சொன்ன மாதிரி, கண்ணுக்கு தெரியாத காற்றோடையும் கண்ணுக்கு தெரிஞ்ச கடலோடையும் பேசின மாதிரி வானமண்டல பொல்லாதாவிகளை சபையாக குடும்பமாக கட்டி செபித்து துரத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டியதை செய்து கர்த்தருடைய கிருபை என்னும் பொழுது உணர வேணும். அந்த உயர்ந்த நினைவின்படி இருக்கும் பொழுது நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, இந்திய தேசமே, தமிழகமே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு அவர் கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். உங்களுக்கு தெரியாது முடிவு என்னன்னு, எனக்கு தெரியும், அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்னு சொல்கிறேன். செங்கடல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்களும் வந்துட்டோம், பார்வோன்னு வர்றோம், வழியாக வர்றோம். அந்த இருட்டுக்குள்ள முன்னாலே இஸ்ரவேலருக்கு ஒளி செல்லுகிறது, பின்னால் மப்பு மந்தாரமாக இருக்கிறது. வழி கிடக்குன்னு பின்னால் ஆட்டோமேட்டிக்காக வாரான். திறந்தது யாருக்கு? இஸ்ரவேல் ஜனத்துக்கு. ரைட் அண்ட் லெஃப்ட்டு செவுறு மாதிரி தண்ணி நிற்கிது, அதெல்லாம் அவன் பார்க்கல. ஒரே பார்வை, கொக்குக்கு ஒரே மதின்னு வாரான். ஆனால் வழி ஒன்று. தேவது எகிப்து ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் 2 இதை கண்டு தேவ ஜனங்கள் சாத்தானை வென்று அக்கறையிலே சாட்சியாக நின்று தேவனுக்கென்று விளங்கினார்கள். அதே தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் நம்மை மரண பரியந்து நடத்துவார்னா, போச்சுடா எல்லாம், இனி சாவுதான் எல்லாம் அப்படின்னா உள்ள வந்து இறங்கினா கூட பரவாயில்ல, அவன் குதிரையெல்லாம் உறங்கி போச்சு. ஆனால் தேவ ஜனங்களும் பயந்து கிறங்கினாலும் பரவாயில்ல, தேவ மகிமை விளங்கி போச்சு. இது இன்னைக்கு சாட்சியாக முழங்கி போச்சு. இன்னையும் இதை வெளிச்சிக்கிட்டு பார்க்கலன்னா காரியம் எப்படி விளங்கி போச்சு அப்படின்னு தான் கேட்க வேண்டியது இருக்குது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சங்கே முழங்குன்னு சொன்ன மாதிரி சாட்சியின் நம்முடைய சங்கு பாடி முழங்கி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆகவே யோபு 42:2 சோதனைகளை அவன் கண்டவன் வென்றவன். அந்த சோதனையிலே இருந்த மனிதனுக்கு குடும்ப வாழ்க்கையிலே தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு அறியத்தக்கதாக, அறியாத தெரியாதெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருந்த ஐயா,
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஒரு தரிசனம் கண்டேன். அதன்படியே கர்த்தர் சகலமும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆகவே அவர் நினைத்திருக்கிற காரியம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அவர் செய்ய நினைத்து தடைபடாது. செங்கடலில் 2 கூட்டமும் போயிட்டா அவ்வளோதான்டான்னு சொன்னான். உள்ளே வந்துட்டானே, ஒன்றும் இல்லை, ஆண்டவர் பார்த்துருக்கோம். ஆகவே இந்த உலகத்தில் அந்த பார்வோனுக்கு முன்பாக தேவஜனத்துக்கு வெற்றி கொடுத்தேவன் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வந்தார். இது செய்ய நினைத்தது என்று, செய்ய நினைத்தது தடைபடாது என்று யோபு சாத்தானை வென்று அதை கண்டு சாட்சியை நின்றது போல குடும்ப வாழ்க்கைக்கும் நான் வாக்கு கொடுக்கிறேன், உங்கள் தேசத்துக்கும் வாக்கு கொடுக்கிறேன், தமிழகத்துக்கும் வாக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். இதையெல்லாம் கேட்குறவங்க, ஆளுகிறவங்களும் கேட்கணும், வாழுகிறவங்களும் கேட்கணும். காரியம் நடந்த பிறகு சொல்கிறது தீர்க்க தரிசனம் கிடையாது. காரியத்தை காரியம் நடக்கிறதுக்கு முன்னமே சொல்கிறது தீர்க்க தரிசனம். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமைகள் காணப்படுகிறது. இயந்திரங்கள் இருக்கிறது, குதிரைகள் இருக்கிறது, சேனைகள் இருக்கிறது. இங்கே ரதமும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு கால்நடையாக போகுது. அதனால் பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆகவே பூர்வ நாட்களை நான் சிந்திக்கிறேன், ஆதி காலத்து வருஷங்களை பூர்வ நாட்களை நினைக்கிறேன், ஆதி காலத்து வருஷங்களை சிந்திக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு உயர்ந்த நினைவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. வருஷத்துக்கு 52 வாரங்கள், 12 மாதங்கள். ஆகவே ஏசாயா 52:12 படி கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னே போவார், அவர் உங்களை பிறகாலே காப்பார், முன்னும் பின்னும் அவர் காப்பார். அது தேவன் உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சபையிலும் இந்திய தேசத்திலும் தமிழகத்திலும் போகிற எல்லா இடங்களிலும் உங்களை காப்பாராக. உலகம் அனைத்தையும் ஆசீர்வதிப்பாராக, உலக நாடுகளை ஆசீர்வதிப்பாராக, எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பாராக என்று பெரிய விசுவாசத்தை கொண்டு வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில் பாடலை பாடி ஜெபித்து முடிக்கலாம். எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும், எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும். இந்த புதிய நாளில் உமது அருளை பொழியும், உமது அருளை பொழியும். எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும். எல்லாம் பாடுமா? எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பூர்வ நாளை நினைந்தேன், புண்ணியர் செயலை உணர்ந்தேன். பூர்வ நாளை நினைந்தேன், புண்ணியர் செயலை உணர்ந்தேன். எண்ணில்லா நன்மைகள் அடைந்தேன், எண்ணில்லா நன்மைகள் அடைந்தேன். என் இயேசுவின் அன்பை மறவே, இயேசுவின் அன்பை மறவே. எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும். கவியை பாடி. மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதையே திறப்பார். மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதையே திறப்பார். மானிட ஜென்மங்கள் மாறும், மானிட ஜென்மங்கள் மாறும். தேவன் என்றும்
சூழ்ந்து கொள்ளும் எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும். சந்தோஷமா ஃபாதர் பெர்க்மன்ஸ் மாதிரி ஆடி பாடி மியூசிக்கோட கத்தரை மயப்படுத்த நல்லா தான் இருக்கும். கால வேளையில் இல்லையில்லா கிருபை எதுவும் இல்லாட்டியாலும் பாட வச்சிருக்குது, வாழ்க்கை பயணத்தில் ஓட வச்சிருக்குது, காலை வேளையில் கர்த்தரை தேட வச்சிருக்குது, இந்த வசனத்தை நாட வச்சிருக்குது, இப்படி அன்பை பாட வச்சிருக்குது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எரேமியா 29:11 படி நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.